எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான தாளித்த சாப்பாட்டு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு நிறைய மீதி ஆகிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம சமைக்கிறப்ப சாப்பாடும் காலியாகிடும். அட் த சேம் டைம் நாமளும் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளுங்க. வெறும் 3 பெருவெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் இதையெல்லாம் நல்லா தாளித்து சாப்பாடை நல்லா உதுத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா கலரணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான தாளித்த சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி முட்டையை வேக வச்சு அதை லைட்டாக தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி இதையெல்லாம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டு கொஞ்சம் நல்லா சூடேறின பிறகு அவிச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி போட்டு 2 பிரட்டினோம்னா சூப்பரான மசாலா முட்டையும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தாளித்த சாப்பாடோட மசாலா முட்டை வச்சு சாப்பிட்றப்ப அதனோட டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க.